பிரித்தானியாவில் தமிழர்கள் அதிகம் வாழும் லிவர்பூல் நகர் மையப்பகுதியில் ஆயுத குழுக்களின் அச்சுறுத்தல் அதிகரித்து உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான வாள்களை ஏந்தியபடி வீதிகளில் சுற்றித் திரியும் இளைஞர்கள் பொதுமக்களையும் வர்த்தகர்களையும் அச்சுறுத்தி வருகின்றனர். அப்பகுதியில் செல்லும் பாதசாரிகள் மற்றும் சிறுவர்களை வழிமறித்து பணப்பறிப்பில் ஈடுபடுவதோடு வீதிகளில் செல்பவர்களை பயமுறுத்தி வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லவே பயமாக இருக்கின்றது. எப்போது யார் மீது தாக்குதல் நடக்குமோ என்ற அச்சத்திலேயே வாழ்கின்றோம் என அப்பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். பெரிய வாள்கள் மற்றும் கத்திகளுடன் இளைஞர் குழுக்கள் பயங்கர மோதல்களில் ஈடுபட்டு வருவதை அடுத்து அங்கு போலீசார் அவசர அதிரடி அதிகாரங்களை அமல்படுத்தியுள்ளனர். லிவர்பூல் நகரில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் வன்முறைகள் மற்றும் தாக்குதல்களை தடுப்பதற்காக பிரிவு 60 அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி வரை சந்தேகத்திற்குரிய எவரையும் சாதாரண காரணங்களின்றி நிறுத்தி சோதனை செய்யும் கூடுதல் அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. வாட்டலூ வீதி, பிரின்சஸ் பரேட், லீட்ஸ் வீதி மற்றும் வழிமுனை பகுதிகள் உட்பட லிவர்பூல் நகரின் பெரும்பாலான முக்கிய பகுதிகள் இந்த சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. குறிப்பாக 12 வயது முதல் 30 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் இருபாலரையும் இலக்கு வைத்து இந்த சோதனைகள் நடத்தப்பட உள்ளன. இதுகுறித்து பேசிய தலைமை ஆய்வாளர் கிறிஸ் ருயான், சட்டத்தை மதித்து நடக்கும் மக்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது. வன்முறையில் ஈடுபடும் சிறுவர்களின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எங்கு செல்கின்றார்கள், என்ன செய்கின்றார்கள் என்பதில் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார். நகரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.